ஏன்னா மொழிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. என் மொழி செற்றா என்ன, இருந்தா என்ன, வாழ்ந்தா என்ன? இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லுங்க. நான் வேதனை என்னன்னு நான் பற்றியிருக்கேன், சோதனை என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க. சாதனை நீதி ரைடு வந்தா ஓடி போய் நிற்குது. 3 ஆண்டுகளா நிதி ஆயிட்டு போகாத நெஞ்ச நிமித்தின முதல்வர் ஈடி ரைடு வந்தோடனே போல வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்தோடனே உடனே போய் கையை பிடிச்சி மாற்று தலைவர் போல மோடியோட நின்று இங்க வந்தவனா எதிரி. கல்லு விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு என்ன மிளகு சத்தமா? ஒருத்தர் மதனில இனிப்பில என்ன சக்கரை போட்டிருக்கீங்களா? அவரும் முதலமைச்சர். உங்களுக்கு தமிழுக்கும் தொடர்பு இல்லை. நீங்க தமிழுக்காக ஒப்புக்கணுவீங்க, நாங்க உளமாற அழுவோம். தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்க. என் தாய் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார், அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் பிள்ளைகள் நாங்க துடிக்கிறோம். உங்களுக்கு அப்படி இல்லை. அவ இறந்தா என்ன ஒப்புக்கணுவீங்க, நாங்க உளமாற அழுகிறோம். அந்த அச்சம் அத பேசுறது இல்ல, பேசணும்ல. தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம்ங்கிற போது கிளர்ந்து எழுந்து கன்னடர்கள் தான் போராடினாங்க. இந்த வரலாற்று உண்மையை ஒத்துக்க கூட அவங்களுக்கு மனதில்லை. ஆனால் இங்க அந்த மாதிரி போராட்டம் யாரும் தமிழர் இல்லை. அங்க சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் கொந்தளிக்கிறாங்க. இங்க துணை முதல்வரும் பேசின செய்தி ஏதாவது காட்டுங்க. ஏன்னா மொழிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. என் மொழி செற்றா என்ன, இருந்தா என்ன, வாழ்ந்தா என்ன? எங்களுக்கு குடும்ப தலைவிக்கு 500,000, படிக்க போற பிள்ளை என் தங்கச்சிக்கு ஒரு 1000, தம்பிகளுக்கு ஒரு 1000. இந்த தேர்தல் நெருங்கும்போது ஒரு 500 கூடும், 1500 கூடும். வேற என்ன இருக்கு எங்களுக்கு? கொடுமை எவ்வளவோ வரிகள் இருக்குது, உயர்ந்து குறையல. மின் கட்டணம் குறையல, சொத்து வரி குறையல, கேளிக்கை வரி 8% 4 விழுக்காடு குறையுது. இந்த நாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு சினிமாவுக்கு கேளிக்கை வரி, கேளிக்கை வரி, பொழுதுபோக்கு வரி, அந்த வரியை குறைக்கிறீங்க. யாருக்கு பயன் தரும்? யாருக்கு பயன் தரும்? மொத்த திரைப்படமும் உங்க கையில இருக்கு, துறையே உங்க வீட்டுல இருக்கு. நாட்டுல யாருக்கு யாரும் படம் எடுக்க முடியுமா? எடுத்தா வெளியிட முடியுமா? திரையரங்கு தருவியலா? அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர்கள் ஆதரவாளராக இருப்பவர்கள், அவர்களுடைய செல்ல பிள்ளைகளா இருப்பவர்கள் தான் அதுல அதிகமா ஈடுபடுறாங்க. அரக்கோணத்துல பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி 15-20 நாளா ஒவ்வொரு ஊடகமா உட்கார்ந்து பேசு. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? என்னை மாதிரி 20 பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஏதாவது நகர்ந்ததா? குற்றப்பதிவாது நடந்ததா? முதல் தகவல் அறிக்கையா பதிவுப்பட்டதா? ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி கொடுத்த முதல் குற்ற தகவல் அறிக்கையை நீங்க FIR என்ன பண்ணீங்க? வெளியிட்டீங்க. உலகத்துல எங்கேயாவது அந்த மரபு இருந்துட்டா? அதை மறைச்சு வச்சு அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை, அவளுடைய மானத்தை காப்பாற்றி அந்த ஊழியர் மேல நடவடிக்கை எடுத்துருங்க. அதுக்குத்தான் காவல் துறை. காவல்னு அது காவல்னு இது எப்படியா? குற்றவாளிகள் அது ஒரு குற்றம் தடுக்கப்படல் என்பது துணிஞ்சு, அது ஒரு குற்றமாக கருதப்படல் என்பது துணிஞ்சு பேசியது. 4 ஆண்டு சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தவிர, மாண்புமிக்க தமிழர் முதல்வர் அவர்கள், அவருடைய சகாக்களை தவிர வெகுவான என் மக்கள் யாராவது, நீங்க ஆட்சியில நீங்க யாரும் இல்லை, சரி, ஊடகவியலாளர்கள் நீங்களே, நான் உங்ககிட்ட எழுப்புறேன், இவ்வளவு கேள்வி என்று எழுப்புறீங்க. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லுங்க. நான் வேதனை என்னன்னு நான் பற்றியிருக்கேன், சோதனை என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க. சாதனை ஒண்ணு சொல்லுங்க. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன? குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன? கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு கொடுத்த நிதி. அந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க. ஒரு சாதனையை சொல்லுங்க. ஒரு சாதனை. ஈடி ரைடு வந்தா ஓடி போய் நிற்குது. 3 ஆண்டுகளா நிதி ஆயிட்டு போகாத நெஞ்ச நிமித்தின முதல்வர் ஈடி ரைடு வந்தோடனே போல அமலாக்கத்துறை சோதனை வந்தோடனே உடனே போய் கையை பிடிச்சி மாற்று தலைவர் போல மோடியோட நின்று இங்க வந்தவனா எதிரி. எங்களுக்கு நிதியை தரவில்லை, கையை பிடிச்சி கேட்டுக்கலாம்ல, கொஞ்சம் நிதி கொடுத்து. நீங்க அங்கே போய் நிதியை விடுதலை செய்யுங்கன்னு கேட்கறீங்க. உதயநிதியை விடுதலை செய்யுங்க ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியல. ஒரு சாதனை என்ற கேள்வி கேட்கிறது. நீங்களும் நாட்டின் குடிமக்கள்ல, இந்த நாட்டின் 4 ஆண்டு சாதனையில் வாழ்ந்த பெருமக்கள், அந்த சாதனையில என்னப்பா இவ்வளவு செஞ்சுட்டாங்க சொல்லுங்க. சோதனை வேதனை அதான் சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் நாங்க போராடி பெற வேண்டியது. கல்லூரோ நானும் எங்க ஐயா நல்லசாமியும் பாண்டியன் பனையரி பாண்டியனும் நாங்க கண்டுபிடிச்சோம். நாங்களே ஊழல் போட்டு காய்ச்சிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்கா? நீங்க அதை மீறி பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்க இந்த கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி தரல. நான் என்ன சொன்னேன்னு
அனுமதி கொடுத்தா ஒரு 5000 பேர் கூடி கலைவோம் போவோம். அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏறி வருவோம். தடைனால் அது உடைதான், சிறை என்றால் அதை நிறைதான். அது என் பரம்பரை பழக்கம். இதுல போய் 5 தான் அடி பண்ணி வருது, எங்கள் மரபுலே கிடையாது. அதை நீங்க போயிட்டு பணம் என் பணம் நான் ஏறுவேன், வெள்ளையோட இருக்க மாட்டேன், பழைய வேலையோட வேற இருப்பேன். அதையும் நீங்க என்ன, நீ ஒரு கேள்விதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்துல மட்டும் ஏன் தடை? கல் விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு என்ன மேல ரத்தமா? அது அண்ணன் குடிச்சிருப்பாரு, அவருக்கு விஷம்னு தெரியுது, அதனால அவரு சொல்றாரு. நான் குடிச்சா அது விஷம் இல்ல, அது இயற்கை. அதாவது ஆடு மாடுகளிலிருந்து வர பால். நான் ஒரு கேள்வி, பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், அது மூலிகை சாராய், அதை மட்டும் இவனோண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, இவனோண்டு கோதுமை புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, அது எவ்வளவு பெரிய புல்? இயற்கையின் அருங்கொடை கல் என்பது. அது ஏன் நீங்க கல்னா ஒரு கொச்சை வார்த்தையா இருக்கு? மூலிகை சாறு. பனம்பால்னு சொல்லு, தென்னம்பால், என் தாயின் மாறல பால், பசும்பால், எருமப்பால், ஆட்டுப்பால், பனம்பால், தென்னம்பால். கொஞ்ச நாளைக்கு தானே, 10 மாசத்துக்கு அப்படி தேர்தல் வரதானே போகுது. நீ பனை என்பது, பனை என்பது, தென்னை என்பது, வாழை என்பது, கரும்பு என்பது, ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டு பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், இதெல்லாம் வேளாண்மையின் விரிவு. வேளாண்மையின் விரிவு. இது தொழில் அல்ல, எங்கள் வாழ்வியல், எங்கள் பண்பாடு. அதை நீ செய்யாதுன்ற ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒரு மண் இருக்குது. ரஷ்யானா ஓட்டா இருக்குது, அங்க சாம்பியன் இருக்குது, அங்க ஒயின் இருக்குது, அங்க ரம் இருக்குது, எண் இருக்குது. எங்கள் இனத்திற்கு ஒன்று ஒரு இது இருக்குது, அது இந்த கல். அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள்னு பாக்கல் இருக்குது. சங்க இலக்கியத்துல இருக்குது. நாட்படு தேரல்ல கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடிய பாக்கல் அதெல்லாம் எடுத்து பாடுறாரு. அவ்வளவு எல்லாம் இருக்குது. சும்மா என்னுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒன்று. கல் உணவின் ஒரு பகுதி, அது மதுவல்லன் தான் அரசியல் சாசனமே சொல்லுது. ஐயா கல்லு நல்லசாமி எத்தனை முறை தர்க்கத்துல அவரோட தர்க்கம் பண்ணி வெல்லுங்க, நான் 10 கோடி தர்றேன்னு பரிசு வேற இருக்கிறேன். பேசுவாங்க. அதை கல் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல? கேரளாவில் இருக்கா இல்லையா? கேரளாவில் இருக்கா இல்லையா? ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, புதுச்சேரியில இருக்குல்ல, இந்த ஊர்ல ஏன் இல்லை? இந்த ஊரில் மட்டும் கல் மதுவானதுக்கு காரணம் என்ன தானே கேட்கணும். ஜல்லிக்கட்டுக்கு திடீர்னு நீ தடைன்னு கொண்டு வருவ, ஏன் கொண்டு வருவ? என் மாடு இருந்தால் இயற்கை உரம் இருக்கு, நாட்டு மாடு இருந்தால் இயற்கை உரம் இருக்கும். செயற்கை பாலுக்கு தேட மாட்டான், இந்த நாட்டு மாடு இயற்கை உரத்துக்கு செயற்கை உரத்துக்கு போக மாட்டான். அப்ப நாட்டு மாட்டினத்தை அழிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? காளைக்கு தடைப்படணும். அப்ப காளையை வதைன்னு சொல்லி, வதைப்புன்னு சொல்லி கொள்வான். அதுக்குதான் நீ ஜல்லிக்கட்டி தடவும். அதனாலதான் கல்ல மதுன்னு சொல்லி மூன்ற. பனையின் பயன்பாட்டை நீ குறைக்கிற. உலகம் முழுமைக்கு நான் சர்க்கரைக்கு கருப்பட்டிக்கு திரும்பிக்கிட்டேன், இயற்கை இனிக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கால 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. 50 கோடி பனை இருந்த இடத்துல 5 கோடியா குறுக்கிருக்க. ஏன்னா பயன்பாடு இல்லை, செங்கல் கால வைக்கும் சூளைக்கு வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கான். 50 ஆண்டு கால பனை 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். என் முன்னோர்கள் பனையின் அருமை தெரியாது. நீ தெருவுக்கு டாஸ்மார்க்க திறந்து 50,000 கோடிக்கு வித்து வியாபாரம். ஏன் இந்த மண்ணில் கல்லுக்கு தடை இருக்கு? ஏன் ஒத்துக்க மறுக்கிறீங்க? இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது. அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சாராய ஆலை கிடையாது. இந்த சரக்கு காய்ச்சல ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான். இந்த பக்கம் மிடாசு, அந்த பக்கம் பல மிடாசு. எல்லாரு பேர்லயும் சாராய ஆலை. சரக்கு காய்ச்சிருந்தவர்கள் விற்பவர் அவர்கள். இங்கதான் உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் ஒரே முதலாளியா இருக்கிறது தமிழ்நாட்டுலதான். எது ஒண்ணு ஊதுபத்தியா அவனை உற்பத்தி விற்கிறது இல்ல, செருப்பா உற்பத்தின்னு விற்கிறது இல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாராய சரக்குகளை உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் ஒரே ஆளர். ஏன் கல்லை இறக்கி விட்டால் கல்லு குடிச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்துட்டான். அதிகமா விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டுல வச்ச பெருமக்கள் யாரு? இந்த ஊர் பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கல்லு குடிச்சு எத்தனை பேர் தாலி எடுத்தான்னு கணக்காட்டுங்க. சொத்து போற 50 ஏக்கர் வச்சிருந்தா அத்தனையும் கல்லு குடிச்சு வித்துட்டான். காட்டு கல்லு குடிச்சு செத்தனை ஒருத்தன், சொத்தம்பட்டையை வித்தவன் ஒருத்தன். ஒருத்தரை காட்டு கல்லை பத்தி பேசுனேன். ஒருத்தர் இங்க பாருங்க, ஒருத்தர் பதனியில இனிக்கில என்ன சக்கரை போட்டிருக்கீங்களா, அவரு முதலமைச்சர். வாழையிலிருந்து பனையிலிருந்து வருவது பனை சாறு. அதுல கலப்படம் செய்யும் போதுதான் கல்லா மாறுது. இந்த மேதையாரு சபாநாயகரு எங்கிருந்து வேற்று கிரகத்தில் நினைஞ்சிருக்காங்க. வாழையில பனையிலிருந்து வர்றதுல
ஏதாவது கலந்தாதான் கல்லாதுதான். ஒருத்தர் பேராசிரியர் ஐயா பொன்முடி, அவர் எதுக்குறீங்கள அது பணம். அதுல ஏதாவது ஒரு கண்டதை கலப்படம் பண்ணிதான் கல்லாக்குறாங்களா. இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ நல்லா ஆட்சி எதிர்பார்த்துட்டு இருக்க. இந்த மேதைகிட்ட எல்லா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சர்ச்சில், தாமஸ் ஆல்வா எடிசன், எல்லாம் சார்ஜி ஸ்டீவன்சன், கிரகாம்பல் மாதிரியான ஆட்கள்கிட்ட நாடு இருக்கு. கொடுமை கொடுமை. இது கல்லு எப்படி கால் என்ன கேட்பாங்கல்ல, நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு, அந்த 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 கேள்வி அந்த மாதிரி கொடுமை கொடுமை கால கொடுமை.